கர்த்தர் எனக்கு சுகத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் என்னுடையது. ஆமென். அதற்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், என்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த சுகம் என்னுடையது, அந்த பலன் என்னுடையது, அந்த சமாதானம் என்னுடையது, அந்த சந்தோஷம் என்னுடையது, அந்த ஆசீர்வாதம் என்னுடையது, அந்த பலனும் பாதுகாப்பும் உயர்வும் என்னுடையது. அல்லேலூயா. ஃபைல் ஃபுல் பண்றதுக்கு இதை எடுத்து வாசிங்க. அதிகமா இது வாசிங்கன்னா ஃபைல் ஃபுல் ஆயிரும். இது வாசிட்டீங்கன்னா ஃபைல் என்ன செஞ்சிடும், ஃபுல் ஆயிரும். ஃபைலை ஃபுல் பண்ணுங்க. உங்க ஃபைல் எப்பவுமே ஃபுல்லா இருக்கணும். ஃபைல் ஃபுல் பண்ணா, நான் சொல்ற ஃபைல் இருதயம் அதை நிரப்புங்க வசனத்தினால. பிரைஸ் லார்ட். வசனத்துல என்ன செய்யுங்க, நிரப்புங்க. நிரப்புனீங்க, உங்களுக்கு தோல்வின்றதன் மேலே வரவே வராது. நீங்க யாரு? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க திடீர்னு? புது படைப்பு. நீங்க யாரு? புது படைப்பு. புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிற ஒரு புது படைப்பாளி நீங்க. புதிய ஏற்பாடுக்கு கீழாக, புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிற புதிய படைப்பாளி. பழைய எண்ணெல்லாம் இருந்துச்சு பாருங்க, தூக்கி குப்பையில போட்டுருங்க. என் மேல அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. என்னது, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், என்னத்த செய்வேன்? ஆண்டவனே என் பக்கம், நான் ஏன் கவலைப்படுறேன்? எவன் சொல்றான்? நம்ம சொல்லணும், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என் பக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர் எனக்கு முன்பாக நிற்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் ஓங்கி ஒருத்தன் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்க, உங்களை முன்னாடி நிக்கிறது யாரு? அடி யாரு வாங்குறது? அடி வாங்குவாரு. அவர் தான் எப்ப அடி வாங்கிட்டாரு. முன்னாடி மறுபடியும் அவரு போய் அடிக்கிறதுக்கு நிப்பாட்டுறீங்க வச்சுங்களா? அவன் தாங்க அடி வாங்குவான். இயேசுவை அடிச்ச முடியுமா? அவர் ஒரு தடவை தான் அடி வாங்குவாரு. எப்படி? அவர் ஒரு தடவை தான் அடி வாங்குவாரு. மறுதடவை அடி வாங்க மாட்டார். மறுதடவை என்ன செஞ்சுவாரு? கொடுத்துருவாரு. அப்படிப்பட்டவர் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. முன்னாடி அவர் நிப்பாட்டினீங்கன்னா, உங்களை ஒருத்தன் வாங்கி ஒரு குத்து குத்துறன்னா வலி யாருக்கு? வசனம் சொல்லுது, பவுல்ட்ட சொல்றாரு, இது எப்போ? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு. பவுல் குதிரையில இருந்து என்ன செய்யறான், கீழே விழுந்துட்டான், கண்ணு தெரியாம போச்சு. அப்ப சொல்றாரு, பவுலே பவுலே, முள்ளில் உதைப்பது யாருக்கு கடினம்? யாருக்கு? இயேசுக்கா? பவுலுக்கு. முள்ளுல வச்சா என்னங்க ஆக? முள்ளுக்கு வலிக்குமா? முள்ள போய் உதைக்கிறீங்க, யாருக்கு வலிக்கும்? அதான் சொல்லுங்க. முன்னாடி நிக்கிறது முள்ளு, முன்னாடி நிக்கிறது முள்ளு. அதுகிட்ட அவங்ககிட்ட மோதினா அவ்வளவுதான், கிழிஞ்சிடும். கரெக்டா எனக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு நிக்கிறார். அவர் முள்ளு மோதன அவ்வளவுதான். அல்லேலூயா.